ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சங்குத்துறை பீச்சை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எங்கள் ஒரு பீச்சை நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சங்குத்துறை பீச் பார்க்க போகலாம். இப்போ நீங்களும் எங்கூட பாருங்கள். மேலே ஒரு சங்கு இருக்குது பார்த்தீங்களா? மேலே அந்த டாப்பில் ஒரு சங்கு இருக்குது இல்லையா? அந்த கோன் ஷேப்பில் ஒரு இது இருக்குது, அதுக்கு மேலே ஒரு சங்கு இருக்குது. அதுதான் சங்குத்துறை பீச்சோட சிம்பல். ஓகேயா? அந்த சங்கு இருக்கிறதுனால தான் இந்த பீச்சுக்கு சங்குத்துறை பீச்சுன்னு வந்துச்சு. அங்கே பாருங்கள், அதுக்கு சைடில் மீன், கிழங்கு இதெல்லாம் வச்சு ஒரு ஷாப் இருக்குது பாருங்கள். மீன், கிழங்கு இதெல்லாம் அதில் சேல் பண்ணுறாங்க. அப்படி ஒரு ஷாப் இருக்குது. தென் பக்கத்தில் நிறைய கடற்கரைனாலே நிறைய ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா? கடற்கரையை சுற்றி அப்படி இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு பெரிய சங்கு மாத்திரமே பெருசாகவும் இதுக்கு அந்த ரோடை கிராஸ் பண்ணிட்டோன்னா அந்த சங்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், அப்புறமா இந்த சங்குத்துறை பீச்சில் பாருங்கள் இவ்வளவு கூட்டமாக ஆட்கள் இருக்காங்க பாருங்கள். கன்னியாகுமரி மாவட்டம்னு சொன்னாலே பீச்சு, அப்புறமா குளம், ஆறு இதெல்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் அது சூழ்ந்து தான் அந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மீன் டெய்லி ஃபிஷ்ஷு சாப்பிடுவாங்க. ஏன்னா இங்கே மீன் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், டெய்லி கிடைக்கும். கடற்கரைக்கு மக்கள் அவ்வளவு ஹாப்பியாக அந்த ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை பீஸ்ஃபுல்லாக கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து அந்த கடல் அலைகளை பார்த்து ரசிச்சுட்டு நம்ம போகலாம். நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நமக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். வீட்டில் உள்ள கவலைகளை மறந்து நம்ம எல்லா மக்கள் நம்ம சேர்ந்து கடல் அலைகளை நம்ம ரசிக்கலாம். அழகான ஒரு பீச்சு. நாகர்கோவில் பக்கம் வந்தால் யாராவது வந்தீங்கன்னா சங்குத்துறை பீச்சுக்கு ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.